ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாராகி அம்மனோட பூஜையை பஞ்சமி அன்னைக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வாராகி அம்மன் பூஜை ரொம்ப நாளாக நான் பண்ணுறதை பற்றி தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். எவ்ரி பஞ்சமி, அதாவது ஒரு மாதத்துக்கு 2 பஞ்சமி வரும் இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு பஞ்சமி நான் வீட்டில் பூஜை பண்ணுவேங்க. ஒரு பஞ்சமி நான் கோவிலுக்கு போய் அம்பாவை வழிபாடு பண்ணுவேன். ஸோ அங்கே அபிஷேகம் எல்லாமே அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கோவிலில். ஸோ எய்தர் வளர்ப்பிறை பஞ்சமி நான் கோவிலுக்கு போவேன், தேய்பிறை பஞ்சமி வீட்டில் பூஜை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி தேய்பிறை பஞ்சமி நான் கோவிலுக்கு போனேன்னா வளர்ப்பிறை பஞ்சமி வீட்டில் பூஜை பண்ணுவேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பூஜை. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஏன்னா நான் வாராகி அம்மனை தேடி போயிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அம்பாலே என்னை தேடி நிறைய இடத்துல எனக்கு அவங்களுடைய பவரை எனக்கு காமிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல நான் மனம் தளர்ந்து இருந்த இடத்துலலாம் என்னை கைப்பிடிச்சி அவங்க தூக்கி விட்டுருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம். இதுக்கு நான் ஒன்றுமே காரணமே கிடையாது. இது என்னுடைய எதுவுமே கிடையாது. நான் ஒரு வேளை பூஜை பண்ணலைனாலும் அது ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படிங்கிறது அதுவுமே அம்பாளுடைய விருப்பமாக தான் இருக்கும். ஸோ இது நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்க பூஜை. முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், அபிஷேகம் பண்ணிட்டுருக்கேன். முதல்ல அம்பாளுடைய சிலை இருந்ததுன்னா நீங்கள் புளிக்காய்ச்சல் வச்சு அவங்களுக்கு நல்லா அவங்கள சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 அபிஷேகம், பால், மஞ்சள், குங்குமம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது பன்னீர், மாதுளை பழத்தில் கூட நம்ம அபிஷேகம் பண்ணலாம் வாராகி அம்மனுக்கு. இப்போ நான் காயின் ஒன்று வச்சுருக்கேன். அதில் பின்னாடி ஸ்ரீசக்கரம் இருக்கும். ஸோ ஸ்ரீசக்கரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வாராகி அம்மனுக்கு. ஆதிசங்கரர் நம்மளுக்கு காமாட்சி அம்மன் கோவிலில் ஸ்ரீசக்கரம் இருக்கும். அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் திருச்சியிலையுமே அது இருக்குது. ஸோ அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் வாராகி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் அது மாதிரி நான் நினச்சிக்கிட்டு தான் அம்பாளுக்கு இந்த வாராகி அம்மா என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் அந்த காயினில் ஸ்ரீசக்கரம் பதிச்ச மாதிரி நான் ஒன்று வாங்கி அவங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ அலங்காரம்லாம் முடிச்சுட்டேன். அவங்களுக்கு நெய்வேத்தியம், பழம், பூ எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். மன நிறைவாக தீபம், தூபம் எல்லாமே ஏற்றிட்டேன். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விளக்கு நான் வச்சுருக்கேன். முன்னாடி 5 தீபம் இருந்தது, அது சரியாக பராமரிக்க முடியல. அதனால் இப்போ ஒற்றை தீபம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் 2 சின்ன விளக்கும் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். அதுக்கு அவங்களுடைய 108 போற்றி, வாராகி அம்மனோட 108 போற்றிகள் கூகுளில் போட்டாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் எப்போவுமே அவங்களுக்கு அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணுவேன். அதை தவிர்த்து வாராகி மூல மந்திரம் இருக்குது. வாராகியோடைய காயத்ரி மந்திரம், ஷியாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹே தன்னோ வாராகி பிரச்சோதயாத், அதுவுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் சேர்த்து தான் சொல்லுவேன். 108 போற்றி, வாராகி மூல மந்திரம் அண்ட் ஷியாமலாய வித்மே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத், இதுவுமே சேர்த்து எல்லாமே சேர்த்து தான் சொல்லுவேன். ஸோ முதல்ல அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு 1 by 1 நான் எல்லாமே அது பண்ணிகிட்ருக்கேன். சாமிக்கிட்ட என்னுடைய சங்கல்பத்தையும் வைக்கிற, சங்கல்பம் மீன்ஸ் நம்மளுடைய வேண்டுதல் என்ன அவங்கக்கிட்ட அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சுட்டு நான் ரொம்ப மனப்பூர்வமாக நான் அதை பிரார்த்தனை அவங்கக்கிட்ட வைக்கிறேன். வேண்டுதலையும் தாண்டி வாராகி அம்மன்கிட்ட நான் நிறைய நன்றிகள் சொல்லுவேன். நம்மளுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக நான் எப்போவுமே அவங்களுக்கு தேங்க் பண்ணுவேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் நம்மளை நிராகரிக்கட்டும், யார் வேணாலும் நம்மளை ஹேளனம் செய்யட்டும், எதிரிகள், துரோகிகள், இதெல்லாம் வெறும் பேர் தாங்க. எல்லாமே நம்மளுடைய கர்ம வினை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு தான் நம்மளை சுற்றி சில மனிதர்கள் அப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுவுமே கஷ்டம் கிடையாது, நம்ம அனுபவிக்க வேண்டிய விதி. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அது நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி கடவுள் ஒருத்தர், இறைவன் அம்பாள் மட்டும்தான் எல்லா நேரமும் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க, எல்லா நேரமும் நம்மளுக்கு கூட இருக்கிறாங்க. அதுக்காக நான் நன்றி சொல்லுவேன். அதை நிறைய நேரம் கடவுள் எனக்கு உணர்த்தியிருக்காரு, நிறைய நேரம் நான் உணர்ந்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், அதை கண் கூட பார்த்துருக்கேன்.
எந்த நேரம் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் இல்லை நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் எல்லாமே இறைவனுடைய அருள் தான் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. அதனால் இது நான் என்றைக்குமே வந்து அம்பாளுக்கு தேங்க் பண்ணுவேன். இப்போது ஆராதனை கற்பூர ஆராதனை காமிச்சிட்ருக்கேன். நம்மளுடைய 108 போற்றிகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. அர்ச்சனை புஷ்ப அர்ச்சனை முடிஞ்சிடுச்சு. அதனால் நெய்வேத்தியம்லாம் படைச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஆரத்தி காமிச்சுட்டுருக்கோம். ஸோ பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. வாராகி அம்மன் பூஜை நான் வந்து கடந்த சில வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 to 5 years மேலேயே பண்ணிகிட்ருக்கேன்னு தான் சொல்லணும். வாராகி அம்மன் என்னுடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. சேஞ்சஸ்ன்றதை விட அவங்க வந்து என்னுடைய கையை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடச்சிச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சுது. எங்கே போனாலும் தற்செயலாக எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து எனக்கு வந்து அவங்களோட காட்சி கிடைக்கும். அவங்களோட தரிசனம் எனக்கு கிடச்சிச்சு. அதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து நம்மளை நெருங்கி வராங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது உணர முடிஞ்சுது. அவ்வளோ ஒரு நிம்மதி லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். இந்த பூஜை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். பஞ்சமி அன்னைக்கு ஒரு நாள் பண்ணால் கூட போதும். விக்கிரகம் தான் வச்சு பண்ணணும் அவசியம் இல்லை. நாம் வந்து ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி கூட அவங்கள வாராகியை வந்து நம்ம வழிபட்டால் இன்னும் சிறப்பு தான். படம் இருக்கிறவங்க படம் வச்சு கூட வழிபடலாம். ரொம்ப விசேஷம் இந்த பூஜை வந்து. அம்பாள் வந்து நம்மளுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாங்க. அவங்களுடைய துணை என்றைக்குமே நம்மளுக்கு இருக்கும். அதனால் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது, ரொம்ப கிராண்டாக பண்ணணும்லாம் கிடையாது. எளிய முறையில் நம்ம இதை பூஜையை பண்ணலாம். நான் செஞ்ச மாதிரி சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் வச்சு நம்ம வழிபடலாம். அவங்களோட விக்கிரகம் இருக்கிறதுனால நம்ம தினமும் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு பண்ணணும் படைக்கணும்லாம் நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. என்னால் என்ன முடியுதோ அதை பண்ணுவேன். நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால ஒரு பெரியவங்க எங்கள் கூடவே இருந்து கைட் பண்ணுற மாதிரி தான் அவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எங்கேயாவது கிளம்புறேன்னா கூட அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போவேன். அந்த மாதிரி ரொம்ப கனெக்டட் அவங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க என் கூட இருக்கிறதுனால. ரொம்ப வந்து எனக்கு தைரியம் கொடுக்குறாங்க அவங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் அவங்க என் கூடவே இருந்து காப்பாற்றுறாங்க. அது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது. உங்களுக்கு இந்த பூஜை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனும் சொல்லுங்கள். இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வாராகி அம்மனோட ஏதாவது கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா அதையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இதை பார்த்ததுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.